Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டது குறித்து பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தற்போது ஞானசேகரன் வெளியிட்டுள்ள வாக்குமூலம் வெளிவந்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அருண், சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய முதன்மையான ஒரு பொறியியல் பல்கலைக்கழகமாக திகழ்கிறது. அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவிக்கு நள்ளிரவிலே, அதாவது 8 மணி அளவிலே பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் தனது காதலரோடு அந்த மாணவி பேசிக்கொண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. அது சக மாணவராக இருந்திருக்கலாம் அல்லது அவர் வெளியிலே இருந்து வந்தவரா என்பது கூட இன்னும் முழுமையாக விசாரணையில் தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக 2 பேர் உள்ளே நுழைந்து அந்த காதலரை அடித்து விரட்டிவிட்டு அந்த மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. தற்போது ஞானசேகரன் என்கிற ஒரு நபரை கோட்டூர்புரம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையில் அவர்கள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். கோட்டூர்புரத்திலே சாலை ஓரமாக இருக்கக்கூடிய பிரியாணி கடை ஒன்றில் அவர் வேலை பார்த்து வருவதாகவும், பிரியாணி கடையில் பிரியாணி விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியாணி விற்பனை செய்யப்படுவர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளே இரவு நேரத்தில் எதற்காக உள்ளே சென்றார் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உள்ளே ஏராளமான மாணவிகள் தமிழகத்திலிருந்தும் தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விடுதிகளில் தங்கி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி மாணவர்களும் மாணவிகளும் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏராளமான காவலாளிகள் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய இந்த கல்லூரி வளாகத்திற்குள்ளே அவர் எப்படி சென்றார் என்பதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்ளே சென்றவர் மாணவியிடம் அந்த காதலரை அடித்து விரட்டிவிட்டு அவரோடு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கிறார். பாலியல் கொடுமைகள் அத்துமீறலில் அவர் செய்திருக்கிறார். எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது, எப்படி இவர் அனுமதிக்கப்பட்டார், யார் இவர்களை அனுமதித்தார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் ஆளுநர் மாளிகை வழியாக இருக்கக்கூடிய பிரதான வாயில் இருக்கிறது. அந்த பகுதியிலே ஏராளமான காவலர்கள் இருக்கிறார்கள். உள்ளே செல்வதானால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள், மாணவர்கள் அடையாள அட்டைகளை காண்பித்தால் மட்டுமே உள்ளே செல்ல முடியும். அதே நேரத்தில் வெளியே இருந்து செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது. குறிப்பாக ஊடகங்கள் சென்றால் கூட துணைவேந்தரை பார்ப்பதற்காகவோ அல்லது வேறு ஏதாவது செய்தியாளர் சந்திப்பு இது போன்ற சம்பவங்கள் இருந்தால் மட்டுமே ஊடகங்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படும். அப்படி இருக்கிற போது சாலை ஓரமாக பிரியாணி விற்கக்கூடிய நபருக்கு இரவு 8 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே என்ன வேலை என்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களை உள்ளே அனுமதித்தது யார்? இதனுடைய பின்புலத்தில் இருந்தவர்கள் யார்? அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திலே புகார் பெட்டியிலே தனது புகாரை அவர் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விசாகா கமிட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறது? அண்ணா பல்கலைக்கழகம் நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உயர்கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு, குறிப்பாக பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தினுடைய நிலை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு வேதனை தற்பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களை தொட்டி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை பாதுகாப்பு இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் முதல் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பல்வேறு பாலியல் வன்புணர்வுகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பல்கலைக்கழகத்தில் சென்னை போன்ற ஒரு மாநகரத்தில் பாதுகாப்பினுடைய உச்சத்தில் இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிசிடிவி கேமரா கூடிய சர்வலன்ஸ் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் அத்துமீறி எப்படி அவர் உள்ளே நுழைந்தார்? அத்துமீறி நுழைந்தாரா? உள்ளே அனுமதிக்கப்பட்டாரா? அப்படி அனுமதிக்கப்பட்டார் என்றால் யார் அவரை அனுமதித்தது? இப்படி பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். மாணவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இன்று காலையில் இருந்தே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தினமாக இருக்கிறது. நள்ளிரவிலே இந்த இரவு நேரத்திலே பல்கலைக்கழகத்திற்குள் அடையாளம் தெரியாத வெளிநபர்கள் யார் அனுமதித்தது என்கிற மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த பிரச்சனை என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. பல்கலைக்கழகத்திலே கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒரு மாணவி ஒருவர் படிக்கிறார். 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பு படித்து வருகிறார். அவருக்கு இந்த துயரம் நேர்ந்திருக்கிறது. சக மாணவிகள் எல்லாம் அச்சத்தோடு இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்றால் அவருக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கும் என்கிற சந்தேகங்களையும் அச்சத்தையும் மாணவிகள் தரப்பிலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளும் இங்கு போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆளக்கூடிய திமுக அரசு இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபட்டவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும்.
இதுபோன்ற ஒரு அத்துமீறல் ஈடுபடக்கூடிய நபர்கள் யார் என்றும், இன்னும் கைது செய்யப்படாமல் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், இவர்களை அனுமதித்தது யார், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக பாதுகாப்பு அம்சங்களை கண்காணிக்கக்கூடியவர்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த பகுதி முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. தனியார் காவலாளிகள் இங்கே பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியிலே காவல்துறையுடைய ரோந்து இருக்கிறது. இவற்றையெல்லாம் மீறி இரவு 8 மணிக்கு சென்று ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நாம் தமிழகத்தில் தான் இருக்கிறோமா இல்லை வேறு எங்காவது இருக்கிறோமா என்கிற மிகப்பெரிய வேதனையோடு அந்த மாணவர்கள் தரப்பில் இருந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மாணவிகளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள், பேராசிரியருடைய, பெற்றோருடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. களத்திற்கு சென்று விவரங்களை சேகரித்து வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.